ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கடந்த நாட்களில் நான் கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது ஒரு வசனம் என்னை வெகுவாய் தொட்டது. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒருவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் என்று பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின அந்த வசனம் என்னை மிகுந்த ஒரு அசைவுக்குள்ளே கொண்டு போச்சு. அதை குறித்து எனக்கு தியானிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டான போது அதை குறித்து நான் தியானிக்கும் போது அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இந்த கடைசி காலில் சபை எப்படி இருக்க வேண்டும், கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்டார். அந்த வசனத்தில் நான் ஆழமாய் போக ஆவியானவர் தான் எனக்கு அதை நடத்தினார் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பிறகு நான் இதை அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று வாஞ்சாக இருந்தேன். ஒருவேளை ஒரு வேத பாடம் பைபிள் ஸ்டடி போட்டு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது ஏற்கனவே எங்களோட சபையில் இந்த புதிய வருஷத்தில் வேத பாடங்கள் வேத படிப்புக்கான பாடங்கள் தொடங்கிருக்கிறபடியால் இதை ஒரு தனி சாப்டராக என்னால் சர்ச்சில் நடத்த முடியுமான்னு தெரியல. அது மாத்திரமில்லை, சபைக்கு வர முடியாத அநேக பிள்ளைகள் நம்முடைய மெசேஜை கேட்க விரும்புகிறார்கள். ஸோ அதனால் இந்த கற்புள்ள கன்னிகை என்கிற தலைப்பில் வேத பாடங்களை, இந்த ஒரே தலைப்பில் வேத பாடங்களை பல வாரங்கள் தொடரலாம், பல தொடர்களாக வரலாம், பாகங்களாக வரலாம். அந்த கற்புள்ள கன்னிகை என்கிற தலைப்பில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்கள் அடியன் மூலம் பேச விரும்புகிறார் என்று வாஞ்சிக்கிறேன். ஸோ எனவே அதை நம் யூடியூப்பில் மட்டும் அதை வருகிற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் கற்புள்ள கன்னிகை என்கிற தலைப்பில் ஆண்டவர் நாமத்தினால் பேச விரும்புகிறேன். ஏன் இந்த தலைப்பில் பேச விரும்புகிறேன், இந்த கடைசி கால சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற ஆண்டுடைய வாஞ்சையும் ஆவியானுடைய அந்த ஏவுதலையும் நான் பலமாக எனக்குள்ளே உணர்ந்தேன். உபவாச நாட்களில் நான் இந்த வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் என்னோட நிறைய பேசினார். இது நம்மோடு நிற்காமல் அநேக ஜனங்களுக்கு போகும்படியாய் ஆண்டவர் வாஞ்சிக்கிறதுனால அந்த கடைசி கால சபை அதை அவர் எப்படி வாஞ்சிக்கிறார், பிரசவ வேதனைப்படுகிறது சர்வ சிருஷ்டியும் இந்த சபை வெளிப்பட என்று வாசிக்கிறோம். எனவே அதை குறித்து நான் தொடர்ந்து தியானித்து பேச பார்க்குறேன். யூடியூப்பில் மட்டும் அதை அநேகருக்கு நாம் ஷேர் செய்து அநேகர் இதை பார்த்து பிரயோஜனப்பட, ஊழியர்களுக்கு, போதகர்களுக்கு, ஊழியம் செய்ய விரும்புகளுக்கு நிச்சயமாக இது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். விசுவாச பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வருகிற செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொரு நாளும் நாம் அதை குறித்து ஒவ்வொரு வாரமும் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென்.